போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. ஹாய் குட்டீஸ், அனைவருக்கும் வணக்கம். இதுல என்ன இருக்குது? இதுல இருக்கிற படங்கள் என்னென்ன படங்கள் இருக்குது? காது இருக்குது, பற்கள் இருக்குது, கை இருக்குது, நகம் இருக்குது. என்ன இதெல்லாம் எங்க இருக்குது? எங்களுடைய உடல்ல இருக்கிற உறுப்புகள். என்ன எங்களுடைய உடல் உறுப்புகள் இருக்குது. காதால நாங்கள் என்ன செய்கிறோம்? நாங்கள் உங்களுக்கு தெரியும், காதால கேட்குறோம். நாங்கள் பற்கள் நாங்கள் உண்ணுற உணவை அரைத்து உண்ணுறதுக்கு பயன்படும். என்ன கை எழுதுறதுக்கு, என்ன அடுத்தவர்களுக்கு உதவி செய்கிறதுக்கு, பிடிக்கிறதுக்கு கை உதவும். இப்போ இதில் என்ன கேட்டிருக்குதுன்னு சொன்னால், காதை காட்டியிருக்கணும், பற்கள் காட்டியிருக்கணும், நகங்களை காட்டியிருக்கணும், விரல்கள் இருக்குது. அந்த பக்கத்தில் பாருங்க, முதலாவதா இருக்கிற படம் இது என்னன்னு உங்களுக்கு தெரியுதா? இந்த படம் இது என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? இந்த படம் இது என்ன படம்? இது தெரியுமா? இந்த படம் என்னது? நாங்கள் நகம் வெட்டுறது பாவிப்போம். என்ன நகம் வெட்டுறது. அடுத்தது என்ன செய்யப்படுது? இரண்டு கைகள்லையும் சோப் போட்டு கழுவப்படுது. என்ன மூன்றாவதா நிற்கிறவர் என்ன செய்கிறார்? பற்களை சுத்தப்படுத்துறார். அடுத்தது என்னது? காது இருக்குது, காதுக்குள்ள பட்ஸ் போட்டு எங்களோட ஊத்தைய துடைக்கிறது. சரியா? அப்ப பார்ப்போம். இது என்னதுக்கு பயன்படுத்துறேன்னு சொன்னா, நகங்களை சுத்தப்படுத்த, நகங்களை வெட்டுறதுக்கு பயன்படுத்துறது. உங்களோட வீட்டில் இருக்கா? இருக்கும். என்ன எல்லாருடைய வீட்லையும் இருக்கும். நகங்கள் வளர வளர நாங்கள் நகங்களை வெட்டி எடுக்கணும். ஏன்? அந்த நகம் வளர்ந்தா அந்த நகத்துக்குள்ள நாங்கள் விளையாடுற ஊத்தியெல்லாம் அந்த நகத்துக்குள்ள போய் அந்த நகத்தோட நாங்கள் என்ன செய்வோம்? சுத்தப்படுத்த மாட்டோம். அந்த நகத்துக்குள்ள இருக்கிற அழுக்கு எங்களுக்கு தெரியாது. என்ன அதோட நாங்கள் சாப்பிட்ற உணவுகளை சாப்பிட்டா அந்த நுகத்துக்குள்ளே இருக்கிற கிருமியெல்லாம் எங்களோட வயிற்றுக்குள்ளே போய் எங்களுக்கு என்ன வரும்? இல்லாத நோய்கள் எல்லாம் வந்துடும். என்ன அப்போ நாங்கள் கையில் நகத்தை வளர்க்கலாமோ? வளர்க்கவே கூடாது. நகமெல்லாம் வெட்டி கை விரல்களை சுத்தப்படுத்தி வச்சிருக்கணும். நகம் வெட்டணும். சரியா? நகம் வளர வளர நீங்கள் வெட்டி கொண்டே இருக்கணும். கொஞ்சம் வளர விட்டால் என்ன நடக்கும்? அந்த நகத்துக்குள்ள உள்ள அழுக்கெல்லாம் படிஞ்சிடும். என்ன அப்போ நகத்தை நாங்கள் வெட்டணும். நகம் வெட்டுறதுக்கு என்ன பாவிக்கிறோம்? நாங்கள் இந்த நகம் வெட்டி பாவிப்போம். சரியா? அப்போ நகங்களை அதால் வெட்டுவோம். சரி, இரண்டாவதா என்ன செய்கிறார்? சோப் போட்டு என்னத்தை கழுவணும்? எங்கட கைகளை சவர்க்காரம் போட்டு நன்றாக கழுவணும். ஏன்? அதே போல தான். என்ன கையில் ஊற்ற இருந்தால் அந்த ஊற்ற நாங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டோட போய் எங்களுக்கு வருத்தங்கள் எல்லாம் வந்துடும். நாங்கள் சிறியவர்கள் இல்லோ, நீங்கள் சிறியவர்கள் இல்லோ, எல்லாருமே விளையாடி போட்டு எல்லாம் ஸ்கூலுக்கு போய் வந்தா என்ன, டியூஷனுக்கு போய் வந்தா என்ன, உங்களோட இரண்டு கைகளையும் சோப் போட்டு நன்றாக கழுவிட்டு தான் என்னென்னாலும் சாப்பிடணும். கை கழுவாமல் சாப்பிட்டா டியூஷனில் போய் நீங்கள் அங்கங்கெல்லாம் பிடிப்பீங்க, ஸ்கூலில் போய் அங்கங்கெல்லாம் பிடிப்பீங்க. அதில் இருக்கிற ஊற்றியெல்லாம் எங்கே படியும்? எங்களோட கையில் தான் வரும். அப்போ கைகளை பாடசாலையால் வந்த உடனே, டியூஷனால் வந்த உடனே, எல்லாம் விளையாடின உடனே கைகளை நன்றாக சோப் போட்டு சவர்க்காரம் விட்டு கைகளை கழுவணும். சரியா? அதுதான் இதில் காட்டியிருக்கு. அடுத்தது பற்கள். பற்களை என்ன செய்யணும்? சுத்தப்படுத்தணும். எதால சுத்தப்படுத்தணும்? பிரஷ். என்ன பட்டூரிகை கொண்டு பற்பசை போட்டு எங்கட பற்களை நான்
உங்களுக்கு நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன். எத்தனை தடவை பல்லு தீட்டணும்னு சொன்னேன் நான்? எத்தனை தடவை பல் துலக்கணும்னு சொன்னேன் நான்? 2 தடவைகள் பல் துலக்கணும். எப்ப நித்திரையால நீங்க எழும்பின உடனமும் நித்திரைக்கு போறதுக்கு முன்னதாகவும் நீங்க பல் துலக்கவே வேணும். என்ன ஏன் பல்லு துலக்கணும்? சாப்பிட்றதுக்கு முன்னதா பல்லு துலக்கினாதான் நாங்க சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் அந்த பற்கள்ல இருக்கும். அது அப்படியே இருந்து நாங்கள் நித்திரைக்கு போனோன்னா அந்த பூச்சி எல்லாம் பல்லுக்குள்ள வந்து அந்த சாப்பாட்டை சாப்பிட்டு எங்களோட பற்களையும் சேர்த்து சாப்பிட்றோம். சாப்பிட்டா என்ன வரும்? எங்களுக்கு பற்கள்ல சூத்த வரும். என்ன சூத்த வந்த பிறகு பல்வலி வரும். பல்வலி வந்தா டாக்டர்கிட்ட போய் ஊசியை போட்டு பல்ல என்ன செய்யணும்? புடுங்கியே ஆகணும். அதோட சாப்பிடையில அது பல்லுக்குள்ள வலிக்கும். என்ன அப்ப இந்த பற்களை நாங்கள் சுத்தப்படுத்தணும். சரியா? அடுத்தது என்னவாம்? காது. காது இந்த பட்ஸ். ஆனால் நீங்கள் பட்ஸ் போட்டு துடைக்கக்கூடாது. அது காதுக்குள்ளே உங்களுக்கு போயிடும். நீங்கள் சின்னதாறு துணியை எடுத்து துணியில் போட்டு உங்களோட காதுகளை நீங்கள் சுத்தப்படுத்தணும். இதை போட்டு துளைச்சிங்களேன்னு சொன்னால் அந்த பஞ்சு காதுக்குள்ளே போயிடும். பிறகு அதுக்கு டாக்டர்கிட்ட பார்க்க போகணும் நாங்கள். என்ன அந்த தேவையில்லா வேலையெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டாம். நீங்கள் துணியை எடுத்து துணியில் திரிச்சிட்டு உங்களோட காதை வந்து முழுகின உடனே எல்லாம் உங்களோட அழுக்கு காதில் அழுக்கு படிஞ்சிருக்கும். மெதுவாக துடைக்கணும். சரியா? அப்போ காது துடைக்கிறதுக்கு இந்த பட்ஸ் காட்டி இருக்குது. அடுத்தது பல்லு மினுக்கப்படுது. கைகளை நகங்களை சுத்தப்படுத்தட்டுக்குமா, கைகளையும் சவர்க்காரம் போட்டு சுத்தப்படுத்தட்டுமா. சரியா? சரி, அடுத்தது பார்ப்போம். அதே போல தான் எங்களோட உடல் உறுப்புகளால் நாங்கள் செய்கிற வேலைகள். கண்ணால் என்ன செய்வோம்? காதால் என்ன செய்வோம்? மூக்கால் என்ன செய்கிறது? எங்களுக்கு மூக்கு எதை உணர்ந்து கொள்கிறோம், எதை தெரியப்படுத்துது? கை எதை செய்கிற நாங்கள்? வாயால் என்ன செய்கிற நாங்கள்னு பார்க்க போகிறோம். கண்கள். கண்களால் என்ன பார்ப்போம்? அழகான காட்சிகளை பார்க்கறதுக்கு எங்களுக்கு கண்கள் தேவை. என்ன அழகான காட்சிகளை பார்க்க. அப்போ என்ன காட்சியை நாங்கள் பார்க்கலாம்? வானவில். என்னதை பார்ப்போம்? வானவில்ல பார்ப்போம். அடுத்தது காது. இதில் இருக்கிறதுல என்ன எங்கட காதில் கேட்கக்கூடிய மாதிரி இருக்குது? மணி ஓசை. என்ன காலையில் எழும்பினுடன் என்ன கேட்கும்? கோயில் மணி ஓசை கேட்கும். அடுத்தது மூக்கு. மூக்கால் என்ன நடக்கும்? இது என்ன? இது சென்ட். நாங்கள் பாவிப்போம். அது அடித்த ஸ்ப்ரே அடித்த உடனே என்ன நடக்கும்? எங்களோட மூக்கில் அதனுடைய வாசனை வரும். என்ன அப்போ மணக்கிறதுக்கு மூக்கு, பார்க்கறதுக்கு காது, பார்க்கறதுக்கு கண், கேட்கறதுக்கு காது. அதே போல் கையால் பிடிக்கிறதுக்கு பென்சில். பென்சில் பிடிக்க என்ன வேணும்? கை வேணும். நாங்கள் இதை சாப்பிட்றேன்னு சொன்னால் எங்களுக்கு என்ன வேணும்? வாய் வேணும். என்ன சாப்பிட்றதுக்கு வாய், பென்சில் பிடிக்கிறதுக்கு கை வேணும். மணக்கிறோம். என்ன வாசனை உள்ள பொருளை மணக்கிறதுக்கு மூக்கு, பார்க்கறதுக்கு அழகான காட்சிகளை பார்க்க கண், கேட்கறதுக்கு காது. சரியா? இதில் பார்ப்போம் என்னென்னு டிக் பண்ண போகிறோம். சரியா? இது என்ன இதில் இருக்குது? ஒரு வாளி. என்ன அது என்ன செய்வோம்? தூக்குவோம் கையால், பார்க்கவும் தெரியும். அடுத்தது இதில் இருக்கிற பீட்சா. என்ன பீட்சாவை என்ன செய்வோம்? சாப்பிடுவோம். என்ன கண்ணால் பார்க்கலாம், சாப்பிடலாம், கையாலையும் எடுக்கலாம். அடுத்தது ட்ரம், அடிக்கிறது. அப்போ என்ன செய்யணும்? காதால் கேட்கிறது, கண்ணால் பார்க்கறது. மின் விளக்குகள் எப்படி தெரியும்? கண்ணுக்கு தெரியும். அதே மாதிரி வானவில் கண்ணுக்கு தெரியும். ரேடியோ என்ன வானொலி, காதால் கேட்கிறது. மோதிரம் கையுக்கு போடுறது.
சரியா? இதுவும் அதே போலதான். கண், கண்களுக்கு என்ன? டிவி, தொலைக்காட்சி பார்க்கறதுக்கு கண்கள். நல்ல பூவிட வாசம் மூக்கு, சுவைக்கிறதுக்கு நாக்கு, கேட்கிறதுக்கு காது, வேலை செய்ய கை. சரியா? சரியா பிள்ளைகள்? நாங்கள் இன்றைக்கு உடல் உறுப்புக்கள்ல கண், காது, என்ன மூக்கு, வாய், கை அவனுடைய செயற்பாடுகளும் அதை வச்சு நாங்கள் எப்படி வச்சிருக்கணும், என்ன எங்களுடைய உடல் உறுப்புகளை நாங்கள் எப்படி வச்சிருக்கணும்ன்றதையும் நாங்கள் பார்த்துருக்குறோம். சரியா பிள்ளைகள்? அனைவருக்கும் நன்றி. பாய். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.